வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அமீரை சம்மன் அடிச்சு விசாரணை கூப்பிட்டுருக்கோம். அவர்கிட்ட பல மணி நேரங்கள் நடத்திய விசாரணைல மெயினா ஜாபர் சாதிக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு, அவர்கிட்ட வாக்குமூலத்தை ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. ஃபுல்லா வீடியோ கவரேஜ் பண்ணிருக்காங்க. என்சிபியை பொறுத்த வரைக்கும் என்ன, இவர் ட்ரக் கடத்தும் போது ஒரு தொடர்பு இருக்கா இல்லையாங்கிறதா நீங்க லைட்டா பார்க்கணும். இவர் ரெக்கவரிக்கு தான் அதை காட்டணும். இல்ல அந்த ஃப்ளோட்டிங்ல வந்த மணியில இவருக்கு ஏதாவது இருந்ததுன்னா இவர் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணணும், இவர் வாங்கின சொத்துக்களை கான்பிஸ்கேட் பண்ணணும். இந்த மாதிரி பல நடவடிக்கை எல்லாம் உடனடியாக இறங்கிட மாட்டாங்க. ஸோ தொடர்பு இருக்குங்கிறது உறுதிப்பட்டதுனாலதான் அவரை விசாரணைக்கு அமலாக்கத்துறை என்சிபியும் திருப்பி திருப்பி கேட்ட கேள்வி என்னன்னா, இவ்வளவு நாள் பழகிருக்கீங்க, இவ்வளவு நாள் போயிருக்கீங்க, பல ரூபத்துல இவரு மெத்தாம்பெட்டமைனை கடத்திருக்காரு. சோ ஒண்ணுமே உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறது எப்படி நம்புறது? அவங்களுடைய மெயின் கொஸ்டின். இவர் இந்த எலெக்ஷன் கேம்பெயின் போகக்கூடாது, இவர் எலெக்ஷன்ல போனா ஓட்டுக்கள் எல்லாம் வாங்கியிருப்பாரு, சீட்ஸை புடிச்சிடுவாரு, அதனால இவர் டம்மி பண்ணணுங்கிற ஒரு காரணத்துக்காகவே தேர்தல் நேரத்துல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற வார்த்தை அவங்க மெயின் வாரங்கள் எடுத்து வைப்பாங்க. கவர்னரை கூப்பிட்டு நாங்க நிறுத்திட்டோம்ல, நாங்க ஸ்டே கொடுத்துட்டோம், சஸ்பெண்ட் பண்ணிட்டோம்ல. நாங்க சஸ்பெண்ட் பண்ணா என்ன அர்த்தம்? அவர் இப்போதைக்கு இன்னோசென்ட், இப்போதைக்கு அவர் இன்னோசென்ட். அதனால நீங்க நிச்சயமா பதவி பிரமாணம் பண்ணி வைங்க, குற்றவாளி இல்லை நாங்க சொல்லிட்டோம்ல அப்படின்றாங்க. அந்த மணியை உங்களுக்கு ஃபாரின் டிரான்சாக்ஷன் இல்லீகல் மணி லாண்டரிங் பண்ணியிருக்காருன்னு ஆதாரத்தோட, அதாவது கெஜ்ரிவால் மேல ஆதாரம் இருந்ததுனால 9 முறை சம்மன் அனுப்பிச்சாங்க. புரியுதுங்களா? சம்மன் அனுப்பிச்சு இவர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாருன்னா ப்ராப்ளம் இல்லை. இவர் சம்மனை கிராஷ் பண்ண போய் என்ன அரெஸ்ட் பண்ண கூடாதுன்னு இவருக்கு ப்ரொடெக்ஷன் கேட்கிறாரு. அவர் கேட்டு தேதி என்ன ஆயிடுதுன்னா, தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு அவர் ஐப்படுத்தார். இவர் முன்னாடியே போயிருக்க வேண்டியது. ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க? அப்படியே போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே சார், நன்றி சார். இப்போ அமீருடைய வழக்கு பார்த்திருப்பீங்க நீங்க. அமீர் இப்போ என்சிபி அதிகாரிகள்கிட்ட நேரடியாக கிட்டத்தட்ட 11 மணி நேரம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காரு. டெல்லியில நேற்று ஆஜராகி அவர் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. என்சிபி அதிகாரிகள் தரப்புல இது தொடர்பாக அமீரை கைது செய்வதற்கான எண்ணம் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வழக்கு அடுத்த கட்டமாக எப்படி மூவ் ஆகும்னு நினைக்கிறீங்க? என்சிபி அதிகாரிகளுடைய விசாரணைக்கு பின்னணியில என்ன இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அமீரை சம்மன் அடிச்சு விசாரணை கூப்பிட்டுருக்காங்க. அவர்கிட்ட பல மணி நேரங்கள் நடத்திய விசாரணைல மெயினா ஜாபர் சாதிக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு, அவரோட எவ்வளவு நாளா உங்களுக்கு பழக்கம், அவருடைய பிசினஸ் ஃபர்ம்ஸ்ல இவங்க ப்ரொப்ரைட்டரா இல்ல பார்ட்னர், அந்த ஃபண்ட் மூவ்மெண்ட், ட்ரக் டிராபிக் பெடலிங் பத்தி தெரியுமா தெரியாதா, இந்த மாதிரி பல கோணங்கள்ல பல மணி நேரம் விசாரணை நடத்திருக்காங்க. அவர்கிட்ட வாக்குமூலத்தை ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. ஃபுல்லா வீடியோ கவரேஜ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு மெட்டீரியல் வேணும். நார்மலா ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சின்னு எடுத்தீங்கன்னா சிபிஐ, என்ஐஏ, இடி, இந்த 3 விசாரணை அமைப்பும் உங்களுக்கு போலீஸ் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி வேறுபடும். நார்மலா போலீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு எஃப்ஐஆர், 41 சிஆர்பி கம்ப்ளைண்ட் பண்றானா இல்லையா, என்கொயரி கண்டக்ட் பண்ணா இல்லையா, சில கேசஸ்ல லலிதா குமாரி வழக்கு, விருப்பு வெறுப்பு,
ஏர் அபிஷியல்ஸ் டைரக்ஷன்ஸ், பொலிட்டிக்கல் டைரக்ஷன்ஸ் பல கோணங்கள்ல போலீஸ் வந்து திடீர்னு ஒரு எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் கொண்டு போயிடுவாங்க. அதுல மெட்டீரியலி இருக்காத பல கேசஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. எத்தனை எஃப்ஐஆரும் எத்தனை சார்ஜ் ஷீட்டும் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ரத்தாகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் as far as ED அண்ட் NIA, நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி அண்ட் சிபிஐ பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் இல்லாம அரெஸ்ட்ங்கிறத பண்ணவே மாட்டாங்க. அது ரெக்கவரிங்கிறது ரொம்ப பிளீஸ் இமேஜின். சோ இவர்கிட்ட என்ன ரெக்கவரி? இது NDPS கேஸ். இப்ப ED வந்து நுழைஞ்சிருக்காங்க. இப்ப ED இன்னும் ஒரு சமன் அனுப்பல. ஜாபர் சாதிக்கு வழக்குல EDயும் வந்து வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. NCB NDPS ஆக்ட்ல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. ஆமா, ஆவணங்களையும் கேட்டிருந்தாங்க. ஆமா, NCBல தான் ஒரு சமன் வந்திருக்கு. EDல இருந்து சமன் வரல. சோ NCB பொறுத்த வரைக்கும் வந்து என்ன, இவர் ட்ரக் கடத்தும் போது ஒரு தொடர்பு இருக்கா இல்லையாங்கிறதா நீங்க மெயினா பார்க்கணும். இவர் ரெக்கவரி எல்லாம் அதுல காட்டணும். இல்ல அந்த ஃப்ளோட்டிங்ல வந்த மணியில இவருக்கு ஏதாவது இருந்ததுன்னா இவர் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணணும், இவர் வாங்கின சொத்துக்களை வந்து கான்பிஸ்கேட் பண்ணணும். இந்த மாதிரி பல நடவடிக்கை எல்லாம் உடனடியாக இறங்கிட மாட்டாங்க. சோ தொடர்பு இருக்குங்கிறது உறுதிப்பட்டதுனாலதான் வந்து அவரை விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, எப்ப வந்து விசாரணைக்கு அழைத்தாலும் அமீர் ஆஜராகணும்னு ஒரு கண்டிஷன்ல தான் அவரை வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இப்ப எனக்கு கிடைத்த தகவல் பிரகாரம் என்னன்னா, ஜாபர் சாதிக்கோட கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வாக்குமூலம் அண்ட் அமீர் இந்த 11 மணி நேர விசாரணையில் கொடுத்த வாக்குமூலம் பல கேள்விகளுக்கு அளித்த பதில்களை கம்பேர் பண்றாங்க, கண்ட்ராஸ்ட் பண்றாங்க. இன்னைக்கு அந்த கம்பேரிங் அண்ட் கண்ட்ராஸ்ட்ல ஏதாவது ஒரு கிளின்ச்சிங் எவிடன்ஸ் இருக்கணும், ஒரு முகாந்திரம் இருக்கணும், பிரிமா பேசி கேஸ் இருக்கணும் அமீர் மேல. இருந்ததுன்னா அவங்க மறுபடியும் விசாரணை கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணணும். பட் அது என்ன செய்ய போறாங்கிறது உங்களுக்கு அந்த 2 வாக்குமூலத்தையும் கம்பேர் கண்ட்ராஸ்ட் பண்ணி எடுக்கக்கூடிய முடிவு தான் இருக்கே ஒழிய திடீர்னு அவர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஏசியத்தை சொல்ல முடியாது. பட் விசாரணைக்கு அழைத்திருக்காங்க அப்படின்னாலே அவருக்கு சம் கனெக்ஷன்ஸ் இருக்குன்னு அழைச்சிருக்காங்க. EDலயும் அவரை விசாரணைக்கு அழைப்பாங்க, அமலாக்கத்துறையும். அது எப்ப அழைக்க போறாங்கன்னு தெரியல. சோ அமீரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு சிறந்த இயக்குனர். ஒரு சில படங்களை எடுத்தா கூட அவருக்குன்னு ஒரு ட்ரேட் மார்க், அவருடைய டைரக்ஷன். அப்புறம் அவரு சில சமுதாய நலன்களுக்காக பேசக்கூடியது, போராடக்கூடியதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் மத்தியில வந்து ஒரு நல்ல சிட்டிசன். இவர் எல்லாத்துக்கும் போராடுறாரு, மக்கள் நலன்ல பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகண்டா இருக்காருங்கிற அந்த மதிப்பு தான் இருந்தது. இந்த ஜாபர் சாதிக் வழக்குல அதுவும் இவர் பார்ட்னரா இருந்து விஷயத்தினால அவருக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்கல்ல மக்கள். அமலாக்கத்துறை இது NCBயும் திருப்பி திருப்பி கேட்ட கேள்வி என்னன்னா, இவ்வளவு நாள் பழகிருக்கீங்க, இவ்வளவு நாள் போயிருக்கீங்க, ST-க்குரிய ஆட்சி மசாலா பாக்கெட்னு எடுத்து பல ரூபத்துல வந்து இவரு மெத்தாம்பெட்டமின கடத்திருக்காரு. சோ ஒண்ணுமே உங்களுக்கு தெரியல அப்படிங்கிறது வந்து எப்படி நம்புறது அப்படிங்கிறது அவங்களுடைய மெயின் கொஸ்டின். இவருக்கும் அவருக்கும் அந்த போதை கடத்தல்ல வந்து பங்கு இருக்கா அப்படிங்கிறது தான் அதான் பிரிமா பேசி. அதை இன்னும் முடிவுக்கு NCB வரல. சரியான மெட்டீரியல், சரியான ஆதாரங்கள் கிடைக்கல. கிடைச்சாதான் ஃபர்தர் ஆக்ஷன் எடுப்போம். இப்ப கம்பேரிங் நடந்துட்டு இருக்கு. இந்த வாக்குமூலம் இவர் வாக்குமூலம் கம்பேர் பண்றாங்க, கண்ட்ராஸ்ட் பண்றாங்க. அது இப்ப நடந்துட்டு. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வழக்கு அப்படின்றது இப்போ 11 மணி நேர விசாரணைக்கு பிறகு அவரை கைது செய்வதற்கான எண்ணம் இப்போதைக்கு இல்லைன்ற ஒரு விஷயத்த வந்து NCB அதிகாரிகள் சொன்னதாக செய்திகள் வலம் வருது. அடுத்த கட்டமாக வேற எந்த மாதிரியான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த வழக்கு அடுத்த கட்டமா நகர்றதுக்கு? அதுக்கு மெயின் ரீசன் என்ன, இந்த விசாரணையில வந்து இப்போதைக்கு அவரை கைது செய்வதற்கு முகாந்திரம் இல்லைங்கிறதுனால அவர் விட்டுருக்காங்க. ஆமா, எப்போது அழைத்தாலும் மறுபடியும் விசாரணைக்கு அப்பீல் ஆகணுங்கிற கண்டிஷன் தான் விட்டுருக்காங்கன்னு ஏற்கனவே நான் சொன்னேன். அவரும் முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன் விசாரணைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த 2 வாக்குமூலத்தை கம்பேர் பண்ணும்போது, கண்ட்ராஸ்ட் பண்ணும்போது அதுல கான்ட்ராடிக்ஷன் வந்து இவருக்கும் அதுல வந்து நிச்சயமா ஒரு தொடர்பு இருக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்தாதான் அந்த இன்வெஸ்டிகேட்டிங் அபிஷியல்
ஒரு முடிவுக்கு வந்தாதான் இவர் அரெஸ்ட் பண்ணக்கூடிய நடவடிக்கையில அதை நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஓகே சார். இப்போ அடுத்த கட்டமா இங்க முக்கியமான ஒரு நாடு முழுக்க ஒரு பரபரப்பை ஏற்படுத்தின விஷயம் வந்து டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார். அவர் தொடர்பான வழக்கு இவர் கைது செய்யப்பட்டதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கின் தீர்ப்பை வந்து தேதி குறிப்பிடாம ஒத்தி வச்சிருக்காங்க. இப்போ வந்து லேட்டஸ்ட் நியூஸ் இது. டெல்லி உயர்நீதிமன்றம் ஒத்தி வச்சிருக்குது. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய வழக்கு அப்படிங்கிறது மதுபான கொள்கை ஊழல்ல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அதுல தான் வந்து இப்ப அவர் கைதும் செய்யப்பட்டிருக்கிறாரு. ஏற்கனவே அமைச்சர் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருந்தாரு. இப்ப இவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு. இது அடுத்த கட்டமாக இந்த வழக்கு அப்படின்றது எந்த மாதிரியான திசையை நோக்கி போகும் சார்? இப்ப இவர் சிஎம்ஆ நீடிக்க கூடாது. இன்றைக்கு நானும் என்னுடைய பிரதர் அட்வொகேட் ராஜாராமனும் தலைமை நீதிபதிக்கு, இந்தியாவின் தலைமை நீதிபதி ஹானரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மிஸ்டர் ஜஸ்டிஸ் டி.வி. சந்திரசூடுக்கு 2 பேரும் கடிதம் எழுதியிருக்கோம். நாங்க ஒரு பெட்டிஷன் மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்ல கொடுத்திருக்கோம். இன்னைக்கு காலையில் நாங்க கொடுத்திருக்கோம், நானும் ராஜாராமன். அதுல அவரு என்ன எப்படி இன்வோக் பண்ண போறாருன்னு தெரியல. ஹானரபிள் சிபிஐ இல்ல, நாங்க மனோஜ் நருவலான ஒரு 7 பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் எங்கிட்ட இருக்கு. அதை வச்சு மறுபடியும் ஒரு பெட்டிஷன் போட்டு அவர் முதலமைச்சராக நீடிக்க கூடாது அப்படின்னு நாங்க வழக்கு கொண்டுதான் இருக்கோம். இதுல இப்ப இந்த இடியில ஏற்கனவே மிஸ்டர் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆன கதைகள், அதுல ஏபிஎஸ் கார்பஸ் போட்ட மாதிரி இவர் அந்த கைதை வந்து சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க மெயின் கிரவுண்ட் என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா, இவர் வந்து இந்தியா கூட்டணியில முக்கியமான நபர், 2 மாநிலங்கள்ல ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தேசிய அரசியல்வாதி. இவர் இப்ப இந்த எலெக்ஷன் கேம்பெயினுக்கு போகக்கூடாது, இவர் எலெக்ஷன்ல போனா ஓட்டுக்கள் எல்லாம் வாங்கிடுவாரு, சீட்ஸை புடிச்சிடுவாரு, அதனால இவர் டம்மி பண்ணணுங்கிற ஒரு காரணத்துக்காகவே தேர்தல் நேரத்துல அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற வார்த்தை அவங்க எல்லாம் மெயின் வாரங்கள் எடுத்து வைத்தது. சட்ட விரோதங்கிறதுக்கு அதான் மெயினா எடுத்து வச்சு. அதுக்கு அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான பிரதர் அட்வொகேட் என்ன எடுத்து வச்சாருன்னா, ரைட் அதெல்லாம் கரெக்டுங்க, நீங்க சொல்றது இருக்கோ இல்லையோங்கிறத கோர்ட் முடிவு போட்டா நாங்க அதை அப்போஸ் பண்றோம். ஆனா தேர்தல் நேரத்துல ஒருத்தர் வந்து ஒரு கொலையை பண்ணிடுறாரு, ஒரு கற்பழிப்பு பண்ணிடுறாரு, தேர்தல் நேரத்துல வந்து அரெஸ்ட் பண்ணா நீங்க அரசியல் பழிவாங்க நடவடிக்கைன்னு சொல்றீங்களா? குற்றம் எப்போது நடந்தாலும் நாங்க அரெஸ்ட் பண்ணக்கூடிய முகாந்திரம் இருந்தா அரெஸ்ட் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கு. அது தேர்தலுக்கு முன்பா இருந்தாங்க பின்பா இருந்தாங்க இவங்க ஆர்குமெண்ட்ஸ் வச்சுட்டாங்க. இதுக்கிடையில இன்னைக்கு வந்து ஹானரபிள் மிஸ்ஸஸ் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் பெலாயர் எம் திரிவேதி கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இடிக்கு முகாந்திரம் இருந்து யாரை வேணாலும் விசாரணைக்கு அழைக்கலாம். விசாரணைக்கு போல அப்படின்னா வந்து கான்ஸ்டிடியூஷனையும் ரூல் ஆஃப் லாவையும் மீறுதான்னு சொல்லி இந்த கலெக்டர், தமிழக கலெக்டர்ஸ் விசாரணைக்கு அப்பீல் ஆனோம்னு இடி உத்தரவு போட்டு சேலஞ்ச் பண்ணாங்க பாருங்க. தமிழ்நாடு கவர்மெண்டே போறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்டே இப்ப கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ள நிவாரணத்தெல்லாம் வழங்கணும்னு சொல்லி ஒரு அரசு இன்னொரு மத்திய அரசு வழங்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஃபைல் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். இடைக்கால நிவாரணம் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் எப்படி வரப்போகுது தெரியல. புதுவிதமான வழக்குகளா இருக்கு. இந்தியாவிலேயே ஜுடிஷியல் ஹிஸ்டரியில வந்து ஒரு மாநில அரசு மத்திய அரசு நிவாரணம் கொடுக்க நீங்க உத்தரவு போடுங்க. அப்ப சுப்ரீம் கோர்ட்டை வந்து பார்லிமெண்ட ஆக்கிடுவாங்க போல இருக்கு. இந்த மாதிரி போயிட்டு இருக்குங்க. அதனால இன்னைக்கு வந்து இந்த கலெக்டர்ஸ் இடி விசாரணை, இடி யார வேணாலும் சமர்த்தம் அப்படிங்கிறதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட். சோ இவர் என்ன சொல்றாருன்னா, முகாந்திரமே இல்லாத அரெஸ்ட் போயிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, அமலாக்கத்துல நோனம் நாங்க எல்லாம் எடுத்திருக்கோம், டைரி சீஸ் பண்ணிருக்கோம், பல மாதங்கள்ல வாட்ச் பண்ணிருக்கோம், எங்க அமலாக்கத்துறை அதிகாரிகளையே வேவு பார்க்கறதுக்கு சூஸ் பண்றதுக்கு இவர் வந்து ஆளெல்லாம் வச்சிருந்திருக்காருங்கிற பல விஷயங்களை இன்னைக்கு ஆர்கியூ பண்ணிருக்காங்க. எல்லா வாதங்களையும் கேட்டுட்டு இந்த மனுவோட தீர்ப்பை தேதி குறிப்பிடப்படாமல் தள்ளி வைத்திருக்கிறது. பட் எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, இந்த மாதிரி மனுக்களை வந்து ஹானரபிள் ஸ்டேட் ஹைகோர்ட், டெல்லி ஹைகோர்ட், இப்ப செந்தில் பாலாஜி வழக்குல போல 2 நீதிபதிகள் தீர்ப்பு வேறுபட்ட நீதிபதிகளா இருந்தது. 3வது ஹானரபிள் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அவர் ஒரு ஹானரபிள் ஜட்ஜ் நீதிபதியை உறுதிப்படுத்தினார். அது சுப்ரீம் கோர்ட் உறுதிப்படுத்திடுச்சு. இதெல்லாம் எடுத்து அவங்க ஆர்கியூ பண்ணிருக்காங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அமலாக்கத்துறை வந்து சைட் பண்ணிருக்காங்க.
அதனால இவருடைய மனு வந்து 90% தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு தான் எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னு ஒண்ணும் தெரியலைங்க. இப்ப இப்ப இத நீங்க தயவு செஞ்சு வந்து நீங்க எடிட் பண்ணாம நேயர்களுக்கு வந்து தெரிவிச்சிருங்க. நிச்சயமா. கோயம்புத்தூர்ல இருந்து வந்தாருங்க. அவருக்கும் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்தாரு. ஏதோ ஒரு வழக்குல அவர் கன்விக்ஷன் கொடுத்துடுறாங்க. அத மாவட்ட நீதிமன்றம் உறுதிப்படுத்திருச்சு. மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து கன்விக்ஷனையும் தண்டனை நிறுத்தி வச்சுட்டாங்க. 3/7/2023 இப்ப நான் அவரை கூப்பிட்டேன். அப்பா, தமிழ்நாடு கவர்மெண்டே வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைங்க. ஏன்னா வந்து ஆனரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் பொன்முடி அவரோட வந்து ஜட்ஜ்மெண்ட் கன்விக்ஷன் சென்டென்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த வார்த்தை எடுத்தாங்க. அதுக்கு ஆனரபிள் 3 நீதியரசர்கள் கொண்ட பெஞ்ச், இந்தியாவின் ஆனரபிள் தலைமை நீதிபதி இஸ் லார்ட்ஷிப் டி வி சந்திரசூட் கொண்ட அமர்வுல, அவர் சாதாரணமான ஜஸ்டிஸ் கிடையாது. அவரு ஆனரபிள் ஜஸ்டிஸ் இஸ் லார்ட்ஷிப் பரதிவால், மனோஜ் மிஸ்ராலாம் அவங்கெல்லாம் ஜாபவான்கள். அவங்க பெஞ்சிலேயே வந்து கவர்னரை கூப்பிட்டு நாங்க வந்து நிறுத்திட்டோம்ல, நாங்க ஸ்டே கொடுத்துட்டோம்ல, சஸ்பெண்ட் பண்ணிட்டோம்ல. நாங்க சஸ்பெண்ட் பண்ணா என்ன அர்த்தம்? அவர் இப்போதைக்கு இன்னோசென்ட். இப்போதைக்கு அவர் இன்னோசென்ட். அதனால நீங்க நிச்சயமா வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைங்க, குற்றவாளி இல்லை நாங்க சொல்லிட்டோம்ல அப்படின்றாங்க. அதனால இப்ப நான் என் கிளையண்ட், நீங்க அவர் எழுதி கொடுத்து அனுப்பிச்சு, நீ இதே மாதிரி போய் கேளுப்பா, அதான் எல்லாத்தையுமே சைட் பண்ணி இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பிச்சிருக்கேன், அவர் அனுப்பிச்சிருக்கேன். இதை நீங்க எடிட் பண்ணாம போட்டுருங்க தயவு செஞ்சு. ஏன்னா பல அரசு ஊழியர்கள்லாம் வந்து அவங்க சென்டென்ஸ் எல்லாம் சஸ்பெண்ட் ஆகி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பணி வழங்க முடியாம ரொம்ப வறுமையில இருக்கு, புரியுறதா? அதனால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது சட்டப்படி பார்த்தா இவருடைய மனு தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களை போன்ற எக்ஸ்பர்டைஸ், லீகல் எக்ஸ்பர்டைஸ் உடைய கருத்து. ஆனா பொன்முடி வழக்கில் நடந்த மாதிரி எது வேணாலும் நடக்கலாம்ன்றது இன்னைக்கு ஆனரபிள் சோன்சோல இதுக்கு மேல பேசினா கண்டெம்ட் ஆயிரும். நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட், இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இங்க பொலிட்டிக்கலா இந்த விஷயத்தை வந்து பயன்படுத்தி இன்னைக்கு பாஜக அரசு இதை வந்து மும்முரமா கொண்டு போறாங்க. இன்னைக்கு எதிர்கட்சிகளை ஒடுக்குவதற்கான வேலைகளை பாக்குறாங்க அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. நீங்க இவர் மதுபான கொள்கையில வந்து உங்க மதுபான கொள்கையினாலே மேக்சிமம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒரு 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 ஃபார் எக்ஸாம்பிள் பிளெண்டர்ஸ் பிரைட் அப்படின்னு ஒரு விஸ்கி எடுத்துக்கங்க. அதே மாதிரி ஸ்டாக், ராயல் ஸ்டாக் விஸ்கி எடுத்துக்கங்க. இது வந்து 520 ரூபாய் இருந்தது ஒரு ஃபுல் 750 ml. 1 லிட்டர்னா வந்து 800 ரூபாய். இது இன்றைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, யார் அதை உற்பத்தி பண்றாங்களோ, அதாவது வந்து இப்ப இந்த பிளெண்டர்ஸ் பிரைட் அண்ட் ராயல் ஸ்டாக் வந்து உற்பத்தி பண்ற சீக்கிரம் ஒரு மும்பைல உள்ள அவர் தான் வந்து இந்த தாத்ராநகர் நாகவேலி சாராய ஃபேக்டரி உற்பத்தி பண்றாங்க. அவங்களே வந்து நீங்க ரிட்டைல் அவுட்லெட்ஸ் திறந்துருங்க அப்படின்னு ஆர்டர் போட்டாங்க. இப்ப டெல்லியில பாத்தீங்கன்னா சீக்கிரமே திறந்துட்டான். முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நீங்க இப்ப 500 ரூபாய்க்கு நீங்க சரக்கு விற்கிறாங்க வச்சுக்கோங்க, பிளெண்டர்ஸ் பிரைட் ராயல் ஸ்டாக்கையும், உங்களுக்கு வந்து மேக்சிமம் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா மதுபான கொள்கைக்கு முன்னாடி 13% தான் உங்களுக்கு வந்து ஒரு ராயல் அதாவது லாபம் கிடைக்கும். இன்னைக்கு வந்து உற்பத்தி விலை வந்து 230 ரூபாய் வச்சுக்கங்க, இது 520 ரூபாய். நீ கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு 13 ரூபாய் கொடுத்தா போதும். இதுலதான் வந்து 450 கோடி 500 கோடி வந்து பஞ்சாப் நேஷனுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது மதுபான கொள்கையுடைய. நான் அதை பத்தி பேசினா 2 மணி நேரம் பேசலாங்க, மினிமம் 40 நிமிஷமாவது பேசலாம். ஷார்ட்டா சொல்றேன், மதுபான கொள்கை அப்படின்னாலும் இதுதான். அதாவது உற்பத்தி பண்ணக்கூடியவங்களே நீங்க திறந்துங்கட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நார்மலா டெல்லியில 8 மணி க்ளோஸ் பண்ணிடுவான். கெஜ்ரிவால் வந்து என்ன பண்ணாரு, அதை 10 மணி 9 மணி ஆக்கினார், அப்புறம் 10 மணி ஆக்கினார். இப்ப 3 மணி வரைக்கும் நீங்க ரிட்டைல் அவுட்லெட்ஸையும் நீங்க வித்துருங்க அப்படின்னு ஒரு ஆர்டர். அப்புறம் பார் வந்து 24 hours ஓபன் ஆயிருக்கு. டெல்லியில எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா மொத்தம் வந்து ஒரு பாட்டில ரோட்ல வச்சு ஓபன் பண்ணாலே இங்கேயே இருந்தா எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்ல, ஆனா இங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, உடனே திருப்பி ஒரு கேஸ் போட்டுருவோம். அப்படி இருந்த நிலைமை மாறி இன்னைக்கு டெல்லி பூரா உங்களுக்கு
குடிமகன்கள் வந்து விடிய விடிய குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த கொள்கையில தான் வந்து இவர் பல கோடி ஊழல் பண்ணியிருக்காரு. அந்த மணியை வந்து உங்களுக்கு ஃபாரின் டிரான்சாக்ஷன் இல்லீகல் மணி லாண்டரிங் பண்ணியிருக்காருன்னு ஆதாரத்தோட, அதாவது கெஜ்ரிவால் மேல ஆதாரம் இருந்ததுனால 9 முறை சம்மன் அனுப்பிச்சாங்க. புரியுதுங்களா? சம்மன் அனுப்பிச்சு இவர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாருன்னா ப்ராப்ளம் இல்லை. இவர் சம்மனை குவாஷ் பண்ண போய் என்னை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இவர் வந்து ப்ரொடெக்ஷன் கேட்கிறாரு. அவர் கேட்டு தேதி என்ன ஆயிடுதுன்னா, தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு அவர் ஹைகோர்ட்டுக்கு போறாரு. இவர் முன்னாடியே போயிருக்க வேண்டியது தானே. இது அவரே வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலே இந்த மாதிரி போனா டெல்லி ஹைகோர்ட் வந்து தள்ளுபடி பண்ணிரும், அப்ப நம்ம வந்து பிஜேபி மேல வந்து மத்திய அரசு மேல வந்து பழிய போட்டுடலாம்னு இவர் எதிரே போயிருக்காரு. இவர் 9 தடவை சம்மன் அனுப்பிச்சாரு இல்லைங்க. அப்ப 2வது தடவை சம்மன் அனுப்பிச்சது போயிருக்க வேண்டியது தானே. எனக்கு வந்து நான் விசாரணைக்கு ஆஜராகிறேன், எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்க, என்ன அரெஸ்ட் பண்ண கூடாது அப்படின்னு ஒரு பெட்டிஷன் போட்டுக்கலாமே. அப்பெல்லாம் பெட்டிஷன் போடாத அரவிந்த் கெஜ்ரிவால் எலெக்ஷன் தேதி அறிவிக்கக்கூடிய சூழ்நிலை போய் கேட்கிறாரு. டெல்லி ஹைகோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. டிஸ்மிஸ் பண்ண என்ன பண்ணுவாங்க? அரெஸ்ட் பண்ணதான் பண்ணுவாங்க. இது வந்து இது காக்கா உட்கார பணம் படம் வந்த கதையாச்சு. இப்ப தேர்தல் நேரத்துல அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லி கிரவுண்ட்ல வந்து விடுதலை பண்ணிட்டு போறாங்களா? ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் வரையும் எடுத்துட்டு போனா கூட இந்த கிரவுண்ட் வந்து எடுபட இல்ல. அவரு விடுதலை போல வாய்ப்பு இல்லைங்கிறீங்களா? ஆமா, அவரை விடுதலை பண்ணாங்க. ஆம் ஆத்மின்னு 6 மாசம் உள்ள இருந்தாரு. அவர் வந்து சிசோடியா வாக்குமூலத்துல அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. ரெக்கவரி எதுவும் பண்ணல. 6 மாசம் நம்ம ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். 6 மாசம் வரை எதுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. செந்தில்குமார் என்ன பண்ணிட்டாரு? நான் வந்து விடுவிக்க முடியாது, என்ன ஒரு நாளைக்கு முன்னாடி தான் நீங்க ரிசைன் பண்ணீங்க, அதான் ரிலீஸ் கொடுத்துற 3 மாசம் வழக்கு முடிச்சுட்டு போங்கன்ட்டாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட், ஆர்டர் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. அதனால அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் இது அரசியல் பழிவாங்குதல். ஏன்னா இப்ப பிரச்சாரத்துல ஆனரபிள் எம்.கே. ஸ்டாலின் பிரச்சாரமே என்ன? இடி, சிபிஐ, என்ஐஏ ஒரு வீடுன்றாரு. கச்சத்தீவை பத்தி ஆர்டிஐல வாங்கியவர் போடுறாரு, தகவல் அறிவு அது யார் வேணாலும் கொடுக்கதான் போறாங்க. அதுக்கு என்ன சொல்றாரு அவரு? இப்ப அதுவும் கிளாஸ் ஆகி போயிடுது. 2G வழக்கு யார் போட்டா? காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும் போதுதான், சிதம்பரம் நியமிச்சா இருக்கும் போதுதான் கனிமொழி ராஜாவை அரெஸ்ட் பண்ணாங்க. அதை விட வேடிக்கைங்க, நான் இன்னைக்கு ஹைகோர்ட் ஆஃப் கேரளா எர்ணாகுளம் வயநாட்டுல ராகுல் காந்தி இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காரு. இன்னைக்கு அவர் எழுந்து போட்டிடுறது யாரு? கம்யூனிஸ்ட் தேசிய செயல் ராஜாவோட வைப்பு அணி ராஜா. இங்கே தமிழ்நாட்டுல கேட்டா நாங்க கூட்டணி காங்கிரஸோடன்றாங்க. எப்படிங்க மக்கள் ஏத்துப்பாங்க? ஒரு காலத்துல மக்களுக்கு வந்து சோசியல் மீடியா இல்ல, விஷயங்கள் எதுவும் தெரியல. இன்னைக்கு எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணது அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ஸ்டிங்க்டா ஆயிடுச்சு, ஒரு இன்சிடென்டா ஆயிடுச்சு. இதுவும் வந்து ஒரே நேரத்துல வரும்போது எலெக்ஷன் டேட் வருது, இவர் எனக்கு முன்னாடியே போய் சம்மனை காஷ் பண்ணிருக்கலாமே. அதனால அரவிந்த் கெஜ்ரிவால் தன் மேல சுமத்தப்பட்ட அந்த அத்தனை அலிகேஷன்ஸும் வந்து தவறானது, பொய்யானது அப்படின்னு நிரூபிக்கணும். உடனே நிரூபிக்க முடியுமா? ஒரு கால டெல்லி ஹைகோர்ட் வந்து கைது சட்டவிரோதம் சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்க எந்த மணி லாண்டரையும் வந்து நீங்க அரெஸ்ட் பண்ண முடியாது. இது பிசினடா கொண்டு போயிருவோம்ல. முடிவு அடைக்கிறது நானே ஒரு பெடிஷன் எழுதி கொடுத்துருக்கேன் என் கிளையண்ட்டுக்கு, அரசு ஜாப நீனு வாங்க ட்ரை பண்ணப்பா. தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் சப்போர்ட் பண்ணுது, அதே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தான் நீ ஒர்க் பண்ணிருக்க, உன்னோட தந்தையை நிறுத்தி வச்சுட்டாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்னு சொன்ன மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்குல அவர் கைது சட்டவிரோதம் அப்படின்னு டெல்லி ஹைகோர்ட் அறிவிச்சு விடுதலை பண்ணிட்டாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு தவறான முன்னுதாரணம், ராங் சிக்னல். பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா பொன்முடி வழக்கு நம்ம பார்க்கும்போது எது வேண்டுமானாலும் நடக்கும். பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. என்னுடைய சேனலுக்கு நேர்காணல் மிக்க நன்றி சார். ஜெய். தேங்க்யூ சார்.